நல்லூர் நல்லூர் எத்தனை வருஷம் மண்டில கனகாலத்து புரண்டைக்கு வந்திருக்கிறோம் நல்லூர் ஆணுக்கு வர மாதிரி இதை விட மேல்மடங்கு இங்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் 2024 எப்படி இருக்க போது மக்களோட வரணும். 3 பேர் போத்து 2 வேணும் வாங்கணும். வருஷம் ஆவாரியல் இது 10 வருஷமா வந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடம் ஃபுல்லா வந்து பொங்கல் நிகழ்வு நடக்குது. வரலாற்று சிறப்புமிகு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறீங்க. பக்தர்களை வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க, காவடிகள், தூக்கு காவடிகள், கற்பூர சட்டிகள் மற்றும் பால் குடங்கள் எல்லாம் எடுத்து எப்படி இந்த வேண்டுதல்களை வந்து ஆலயத்துல வந்து நிறைவேற்றுறாங்க, எவ்வளவு மக்கள் வாராங்க, எப்படி எல்லாம் இன்றைக்கு பொங்கல் நிகழ்வு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறீங்க. சேனலுக்கு யாராவது புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. காவடிகள் எல்லாம் வரவழைக்கிடுது பாருங்க. நிறைய தூக்கு காவடிகள் வந்தவனம் இருக்கிறது பாருங்க. எவ்வளவு காவடிகள் உண்டு. போலீஸ் பாதுகாப்புக்கெல்லாம் நிக்கிறாங்க. இல்ல பாருங்க நிறைய காவடிகள் எல்லாம் வந்து இருக்குது. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதிகாலை வேளையிலே பாருங்க. இந்த வீதி முழுவதுமா பாருங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நேற்றைக்கு எப்படி பறிச்சு ஓடி போயிருந்தது. இன்றைக்கு பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு சொல்லி. இது காலை தான். இரவு நேரத்துல இன்னும் நடக்கவே இயலாத அளவுக்கு மக்கள் நிற்பாங்க. பாருங்க எவ்வளவு காவடி. ரிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல பாருங்க அடுக்கடுக்கா கடைகள், மாங்காய் கடைகள், இந்த முட்டாஸ் கடைகள், தச்சான் கடை. பாருங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா காவடி போய்க்கு நிக்குது. அதையும் காட்டம் பாருங்க. இவ்வளவு பேர் வந்து பால் குடங்கள் எடுத்துன்னு போறாங்க. பால் குடங்கள் பாருங்க. பெரியாக்கள் இருந்து சின்னாக்கள் வரை எல்லாருமே பால் குடம் எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பேருன்னு பாருங்க. பக்தி பூர்வமாக இந்த பொங்கல் நிகழ்வு பாருங்க அதிகாலையில நடக்குது. இரவுக்கு தான் பொங்கல். பறை அடிய பாருங்க. பறை இசைக்கு தான் அது காசு. பாருங்க தூக்கு காவடி இறக்கிட்டு போறாங்க. இரவு நேரம் வந்து இதுல நடக்கவே முடியாத அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. விளையாட்டு சாமான் வந்துருக்கு. மக்கள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க நிறைய பேர் பால் குடம் எடுத்துன்னு போயிடும். நேர்த்தி கடங்களை நிறைவு செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுல பாருங்க இதுல நிறைய பால் குடங்கள் வருது. இதுலயும் அதிகமான காவடிகள் பாருங்க வருது. வர்ற இசையோட சேர்ந்து வராங்க. காவடிகள் அதிக காவடிகள் இன்னைக்கு காலை வேளையில் நடக்கும்.
பாருங்க இதுல சிதறு தேங்காய் அடிச்சு நிக்கிறாங்க. அதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூர சட்டி இந்த சட்டிகளை பாருங்க ஒரு அடிக்கிறது இதெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு பாருங்க. அதை தாண்டி நிறைய தூக்கு காவடிகள்லாம் வந்து இருக்குது பாருங்க. இதுல பாருங்க நிறைய தூக்கு காவடிகள்லாம் வந்துருக்குது. தூக்காவடி வந்திருக்கு. இதுல ஒன்று சில காவடிகள் நிறைய காவடிகள் வந்திருக்கு. காவடிகள் தூக்கு காவடிகள் பால் குடங்கள் பாருங்க இவ்வளவு பேர் பாருங்க. இவ்வளவு மக்கள் பாருங்க. இவ்வளவு மக்கள் பாருங்க. இவ்வளவு மக்கள் பாருங்கப்பா. அடுக்கடுக்கா வந்து கொண்டே இருக்காங்க. அவ்வளவு வேண்டு பாருங்க. இப்படி ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஆலயத்தில் உள்வீதியிலே 7 மணிக்கு விளக்கிலே வெளிச்சம் பிரச்சனையாக எனவே அவனத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு பின்புலை சிறப்பு செய்து வருமாறு தயவுடன் ஆலயத்தில் உள்வீதியிலே 7 மணிக்கின்ற இடத்திலே கற்பூர சட்டிகள் அதிகளவான இந்த பால்குட பாருங்க. பால்குட ஓனி வந்து வந்துருக்காங்க பாருங்க. பால்குடத்தோட பாருங்க. இல்ல பாருங்க வித்தியாசமான காவடி 3 பேர் இங்க பாருங்க. இதுல இவ்வளவு மக்கள் பாருங்க. இந்த ஆடாவுல இங்க பாருங்க தொடர்ச்சியாக வந்து காவடிகள் வந்து கொண்டு பாருங்க. இங்க பாருங்க இது அடுத்த காவடிகள் தொடர்ச்சியாக இந்த தூக்க காவடிகள் வந்து கொண்டே இருக்குது. அடுத்த காவடிகள் பெண்கள் எல்லாமே வந்து அழகு ஊற்றி இந்த பாலக்குட போன எடுக்கிறாங்க பாருங்க. இதை பாருங்க 2 தொடர்ச்சியாக காவடிகள் வந்த வண்ணமே இருக்குது பாருங்க. எவ்வளவு மக்கள் பாருங்க. தொடக்க அடுக்கடுக்க நிக்கிறாங்க காவடிக்கு. இந்த காவடிகள் வந்து கொண்டே இருக்குது. இந்த இடங்கள்ல வந்து பாருங்க காவடி எடுக்கிற நிகழ்வு இடம்பெறுது. காவடி காவடிகள் வைத்து கொண்டிருக்காங்க பாருங்க. இதுல கற்பூர சட்டி மற்றும் பால் கூட வந்து எடுக்கிறாங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கற்பூர சட்டி பால் கூட பவனி காவடிகள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இல்ல பாருங்க இந்த பாருங்க எடுக்கிறாங்க எல்லாம். அம்மனுக்கு வந்து இந்த வேப்பிலையும் வச்சு பாருங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க.
பாருங்க பால் குடங்கள் அழகு எல்லாமே குத்தி எடுக்கிறாங்க. பால் குடங்கள், தீவட்டி எல்லாம் வந்து, வெப்பட சட்டி எல்லாம் வந்து அழகு குத்தி எல்லாம் சில எடுத்து வந்துக்கிறாங்க. லைன்ல நின்று எடுத்து வந்துக்கலாம். வேற போல போத்துல ரெண்டு வேணும் வாங்கணும். அந்த போத்துல இதுல பாருங்க டிக்கெட் எடுத்துட்டு பால்குடம் எடுக்கிறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அப்படியே எவ்வளவு நேரம் வீட்டுக்கு நிக்கிறாங்க பாருங்க. பால் குடங்கள் இதுன்னு தானே இங்கே பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்ப பொங்கல் ஒலிக்கிட்டாங்க பாருங்க. நம்ம எங்க வந்துக்கிறீங்க? பவுனியா கிராஜுவேலி. ஒரு வருஷம் மாறுதா? நேத்தில எப்ப வாரது? எத்தனை வருஷம் வாரீங்க இப்ப? கணக்கு வருஷமா வாரீங்க. சரியா? ஓகே ஓகே. இந்த பாருங்க மக்கள் பாருங்க. அம்மா அம்மா எங்க இருந்து வாரீங்க? நல்லூர்ல இருந்து வாரீங்களா? எத்தனை வருஷமா வாரீங்க? இங்க எத்தனை வருஷம் மண்டில கனகாலத்து புரண்டைக்கு வந்திருக்கிறோம். கனகாலத்து பிறகு கனகாலம் வந்து 4-5 வருஷம் இருக்குமா? அப்பா வந்தீங்க. அது இன்றைக்கு வாரீங்க. சரியா? மகள் வாரவன் நான். என்ன நேத்து யாரோட இந்த பொங்கல் கறி வந்தா? பொங்கலோட மண்டாவை நேத்து வந்தவா. ஓகே ஓகே. கண்ணகி அம்மா பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னத்தை சொல்றோம், அம்மாவே புதுமா உள்ளவான்னு தெரியும். புதுமா உள்ளவா இப்ப இத போல ஒவ்வொரு வருஷமும் அவாட்ட கோடி சனம் தான் வருது. கோடி சனம் நல்லூர் ஆணுக்கு வர மாதிரி இதை விட மேல்மடங்கு இங்க கூட. பாத்தீங்களா? அது நடுக அப்படிதானே 20 வருவாங்க. இதெல்லாம் நிக்கலாது. சரி சரியா? அப்ப பொங்குங்க. பொங்கி நிக்கிறதா? இல்ல இல்ல, நாங்க வந்த அம்மாள் போலாம் காணுமாப்பா. சரி ஓகே. பாருங்க பொங்கி கொண்டே இருக்கிறாங்க. அம்மா எங்க இருந்து வந்துக்கிறீங்க? சேர்ந்து வந்துக்கிறீங்க. சரி சரி பொங்க பொங்க. பாருங்க பொங்கல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அம்மா எங்க இருந்து வாரியல்? புதுக்குடியிருப்பா? ஒரு வருஷம் பாருதா? எத்தனை வருஷம் வாரியல்? இது 6வது வருஷம் நடந்துருக்கு. 6வது வருஷம் நடந்து வந்தீங்களா? சரி சரி சரியா. அம்மனை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மகிமை பெற்றவ. மகிமை
புது வச்சு வாங்கின அது மட்டும் இல்லாம தண்ணி உப்பு நீர்ல விளக்கறிகிற இது இங்க மட்டும் தான் நல்லா இருக்கு என்ன சரியாம்மா நீங்க போங்க ஓகே பாருங்க நிறைய பேரோட கலக்க கிடைக்குது இதுல பாருங்க அக்காக்கள் தேங்காய் தீ கொண்டு வைக்கிறான் எங்க வாரியல் யாழ்ப்பாணம் நெல்லிருந்து வரீங்களா எத்தனை வருஷம் மாறியல் இது எத்தனை வருஷம் மாறியல் ஒரு வருஷம் மாறதான் அம்மனை பத்தி சொல்லணும் என்ன சொல்லி கண்ணகி அம்மா பத்தி சரி வந்துட்டா வார வருஷம் நேத்தி கூட என்ன பாத்தீங்களா எவ்வளவு காவடி உண்டு சரியாம்மா ஓகே நீங்க போங்க தேங்காய் கொண்டிக்கிறோம் அம்மா வணக்கம் எங்க இருந்து வாரியல் எங்க இருந்து வாரியல் பவுனியா பவுனியால இருந்து மேடம் பூந்தோட்டம் எத்தனை வருஷமா வாரியல் இங்க நான் சின்ன வயசுல இருந்து வரேன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் இடைக்கிடைக்க மாறுதா இல்ல பொங்கலுக்கு மட்டும் தான் மாறுதா உங்களுக்கு மட்டும் தான் வரது உங்களுக்கு மட்டும் வாரதுக்கு நினைக்கிறது வசதி கிடைக்கிறது இல்ல அது கிடைக்கிறது இல்ல அம்மா பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சொல்லவே இல்லாது சொல்லவே இல்ல அது என்ன அந்த அளவுக்கு ஒரு புதுமையான வாயன சரியா ஓகே போங்க உள்ள வச்சாச்சு என்ன சரி சரி ஓகே பாருங்க அவ்வளோ பேர் ரெண்டு பொங்கி கொண்டிருக்காங்க நிறைய மக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்காங்க இங்க பாருங்க அதுல சில பேர் எல்லாம் பொங்கி எல்லாம் முடியுது இங்க பாருங்க நிறைய பேர் வந்து பகல்லையும் வந்து பொங்குவாங்க இரவுலையும் பொங்குவாங்க இங்கால பாருங்க ஐயா வணக்கம் எங்க வாரியல் நாங்கள் உடுப்புக்குளம் இடத்தை மறந்து போனீங்களே உடுப்புக்குளம் வந்து அளவு எத்தனை வருஷம் வாரியல் நாங்கள் காலங்காலமாக வந்துட்டோம் காலங்காலம் ஒரு வருஷம் மாறுது ஒரு வருஷம் மாறும் சரி வந்து பொங்கறியல் பொங்க மாட்டேன் இது அவசரம் கொடுக்கும் என்ன நின்று போறதா காவடி எடுக்கணும் பராக்காடி எடுக்கணும் சரி சரி ஓகே இல்ல பாருங்க இவ்வளவு மக்கள் ரெண்டு பொங்கி கொண்டிருக்காங்க இங்க பாருங்க பெரிய பெரிய விளையாட்டுல எல்லாம் வந்து பொங்கல் ரெடியா இருக்காங்க இதுல பாருங்க மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் வெட்டி கொண்டிருக்காங்க ஐயா ஐயா எங்க இருந்து வாரியல் நீங்க யாழ்ப்பாணமா எத்தனை வருஷமா வாரியல் எத்தனை வருஷமா வாரியல் இது 13வது வருஷம் சரி சரி அம்மனை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுவோம் சரியா கண்ணி போங்க ஓகே ஓகே பாருங்க நிறைய பேரோட வந்து கதைக்க கிடைக்குது இந்த பாருங்க நிறைய குடும்பமா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய போட்டு இருந்துருவாங்க பாருங்க தூத்துக்காடு இறக்கி நிற்கிறாங்க மூன்றே ஒரே டைம்ல பாருங்க உங்களுக்கு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கு அழகு குத்தி எல்லாம் பாடுபடாம இருக்கிறாங்க பாருங்க பாருங்க இவ்வளவு பெண்ணு பாருங்க பாடுபடாம இருக்கிறாங்க இவ்வளவு பெண்ணு பாருங்க இதைத்தான் சொல்லுவாங்க அலே கடல திரண்ட மக்கள் சொல்லுவாங்க பாருங்க இவ்வளவு பேர் பாருங்க இங்க பாருங்க இதுல எல்லாம் பொங்கி முடியுது இதுல பாருங்க சக்கரை புக்க இதுலயும் சக்கரை புக்க பொங்கல் நடந்துட்டு இருக்குது இதுல பாருங்க இதுல வந்து கற்பூரங்கள் கொளுத்தி இருக்காங்க பாருங்க இவ்வளவு கற்பூரம் கொண்டு பாருங்க ஆலயத்தை பாருங்க இவ்வளவு மக்கள்
இந்த இரவு பகலை விட இரவு தான் வந்து அதிகமான மக்கள் நிற்பாங்க. பாருங்க இந்த பக்கத்துலயும் நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம், எங்க இந்த வாரியல்? வட்டக்கச்சி. எத்தனை வருஷமா வாரியல் இது? 10 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறீங்க. அம்மனை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணகி அம்மனை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த என்ன என்ன பொங்கல்? தக்கா பொங்கலா? சரி சரி. என்ன குடும்பம் வந்தீங்களா? காவடி இருக்கிறாங்க. காவடி எடுங்க. நீங்களா ரெண்டு பொங்குறீங்க? காவடி எடுத்து சரி சரி. ஓகே. இந்த பாருங்க ஐயா அதில் இந்த தேங்காய் வருவாரு. இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து பொங்கி கொண்டு வைக்கணும். இல்லை பாருங்க அம்மா மாண்டு பொங்குறா. இங்கே பாருங்க அப்படியே இந்த இடம் ஃபுல்லா வந்து பொங்கல் நிகழ்வு நடக்குது. இங்க பாருங்க.